அருகே மூடப்படாமல் உள்ள பாதாள குழிகள், மேடு பள்ளமான தூசி பறக்கும் வீதிகள், சேதமடைந்த சாலைகள் என பரிதாபமாக காட்சியளிக்கும் இந்த பகுதியானது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மடிப்பாக்கம்தான். மடிப்பாக்கம் பகுதிக்கு உட்பட்ட ராம்நகர், சதாசிவம் நகர், குபேரன் நகர், மகாலட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் உள்ளன. வேறு வழியின்றி தினம்தோறும் குண்டும் குழியுமான சேதமடைந்த சாலையிலேயே பயணிப்பது கடினமாக உள்ளது என கூறுகின்றனர் அப்பகுதி வாசிகள். ஆம்புலன்ஸ் கூட சரியான நேரத்திற்கு வந்து செல்ல முடியாததால் சமீபத்தில் ஸ்ட்ரோக் பாதித்த நோயாளி ஒருவர் உயிரிழக்க நேரிட்டதாக வருந்துகிறார் தனியார் செவிலியர் ஃபாத்திமா. 10 இயர்ஸாக அவங்க ஸ்ட்ரோக் பேஷண்ட் தான். ஆம்புலன்ஸில் கூட்டும் போகிறச்சே பாதி தூரத்தில் இறந்துட்டாங்க. பட் ஆம்புலன்ஸ் அந்த என்ன ஸ்பிரிட் பேக்கில் போயிட்டு வருது, அதில் பாதிலே போயிடுச்சு. ரோடு நல்லா இருந்தால் அழகாக போயிருக்கலாம்ல. எவ்வளோ நம்ம லைன் போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு எல்லாம் பண்ணாலும் நம்மளுக்குள்ள கேர் நாங்கள் ஆம்புலன்ஸில் கொடுத்தாலும் அவங்களும் பார்க்குறாங்க. பட் பாதியில் வழியில் இதாகிடுச்சுன்னு நம்ம என்ன பண்ணுறது? அது ரோடு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சென்னை மாநகராட்சியின் மழைநீர் வடிகால்கள் மற்றும் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் பாதாள சாக்கடை கட்டமைக்கும் பணிகள் நீண்ட காலமாக நிறைவு பெறாமல் உள்ளன. இதன் காரணமாக மடிப்பாக்கம் குடியிருப்பு பகுதிகள் முழுவதும் புதிய சாலைகளும் அமைக்கப்படாமல் உள்ளது என்கின்றனர் பொதுமக்கள். ஃபஸ்ட்டு ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் தோண்டும் போது டேமேஜ் ஆனது. அதுக்கப்புறம் இந்த ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டர்ஸ் இந்த மாதிரி தோண்டினால இப்படி தான் இருக்குது. மழை பெஞ்சிச்சுன்னா தான் இந்த ரோட்டில் வர ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம அப்படி சுற்றி மெயின் ரோடு வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா எங்கே குழி கிடக்கு, எங்கே எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ரெகுலராக போகிற எங்களுக்கே தெரியாது. ஏன்னா எப்போனாலும் தோண்டி வச்சுருப்பாங்க. அதனால் மழை பெஞ்சிச்சுன்னா நாங்கள் இந்த ரோட்டை அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்படாமல் ஆபத்தான நிலையில் உள்ளதாலும், சாலைகள் முழுவதும் குண்டும் குழியுமாக இருப்பதாலும் அவ்வப்போது விபத்துகளில் சிக்கும் நிலை உள்ளது எனவும் பொதுமக்கள் வருந்துகின்றனர். வாக்கிங் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. நடந்து போகிறதுக்கே முடியல. இது மழை காலத்துக்குள்ளே ஏதாவது சீர் பண்ணால் ரொம்ப தேவையாக இருக்கும். ரொம்ப நாளாக இதை பண்ணிக்கினே இருக்காங்க. பண்ணி முடிக்க மாட்டுறாங்க வேலையை. எப்போ பண்ணி முடிப்பாங்கன்னு தெரியல. மழை காலத்துக்குள்ளே படித்தா பரவாயில்ல, இல்லைன்னா மழை காலத்தில் ரொம்ப கஷ்டமாக போயிடும். இது சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் பாதாள சாக்கடை பணிகள் நிறைவு பெற்ற குடியிருப்பு பகுதிகளில் புதிய சாலைகள் அமைக்க டெண்டர் கோரியுள்ளதாகவும், விரைவில் பணிகள் தொடங்கும் எனவும் மாநகராட்சி அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். குழியும் பள்ளமுமாக இருக்கக்கூடிய சாலையிலேயே தொடர்ந்து பயணிப்பதனால் தினந்தோறும் பல இன்னல்களையும் சிரமங்களையும் எதிர்கொள்ள நேரிடுவதாக மடிப்பாக்கம் பகுதி மக்கள் தெரிவிக்கின்றார்கள். குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முன்னதாவது இந்த சாலைகள் சீரமைத்து கொடுக்கப்பட்டால் பல அசம்பாவிதங்களை தவிர்க்க உதவிடும் என்பதே மடிப்பாக்கம் பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் செய்தியாளர் சண்முகப்பிரியன், சன் நியூஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.